இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, லூக்கா 9ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவானவருடைய மரண காலம் நெருங்கிவிட்டது என்பதை அவர் அறிவார். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே நடக்கிற தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் எந்த விதங்களிலே அவரை திடப்படுத்துவார் என்பதை கிறிஸ்துவானவர் இங்கே சீடர்களுக்கு நிகழ்த்தி காட்டுகிறார். இதுவரை தங்களோடு சுற்றி திரிந்து கொண்டிருந்த சீடர்கள் இப்பொழுது தான் இல்லாமல், கிறிஸ்து இல்லாமல், கிறிஸ்துவை மனதிலே அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு கிராமம் எங்கிலும் சுற்றி தேவ வசனத்தை பிரசங்கித்து தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கான அதிகாரங்களை கொடுத்து அனுப்புவதும், அப்படி அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்களுக்கு தேவையான உணவு மற்ற எல்லா காரியங்களையும் தேவன் பார்த்து கொள்வார் என்றும், இப்படிப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றுவதனாலே நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சாயலிலே மறுரூபமாக்கப்படுவோம் என்றும், அந்த மறுரூபமாக்கப்படுதல் ஒரு நாள் புதிய முழுமையான மறுரூபமாகப்படுவதாக உயிர்த்தெழுதலிலே உயிரடைவோம் என்றும், சகல ஆவிகளின் மேல் நமக்கு அதிகாரம் உண்டென்றும் உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டிய வைராகியங்களும் விலைக்கிரயங்களும் என்னென்ன என்பதை விளக்கப்படுத்துவதுதான் இந்த 9ஆம் அதிகாரம். லூக்கா ஒவ்வொரு அதிகாரத்தையும் மிகவும் விலாவாரியாக ஒரு ஆர்டராக நல்ல ஒரு தொடர்பு நிலையிலே எழுதி கொண்டு வருவதை நாம் படிக்கலாம். இன்னும் யூதர்களின் கலாச்சாரம் அறியாதவர்களும் கூட என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் வண்ணமாக எழுதியிருக்கிறார். இந்த 12 பேரையும் இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியத்திற்கு அனுப்பும்போது இந்த மொத்த 12 பேருக்கும் பொதுவாக எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட அதிகாரம்தான் இந்த அதிகாரம். ஆதலால் கிறிஸ்துவின் வேலையை செய்கிற, கிறிஸ்துவின் நாமத்தை பிரசங்கிக்கிற, கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கிற எல்லோருக்கும் இந்த அதிகாரம் உண்டு. என்னென்ன அதிகாரங்கள்? 4 முக்கிய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல பிசாசுகளை துரத்தவும். முதல் அதிகாரமே பிசாசை துரத்துவதற்கு தான். பிசாசை கூட மனிதர்கள் கண்ணால் காணத்தான் விரும்புகிறார்கள். அது யார் மேலேயோ இறங்கி வந்து ஆட்டம் ஆடுவதைத்தான் துரத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு மனதிலும் ஒவ்வொரு நாளும் பிசாசின் சிந்தைகள் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளாக இருக்கிற அசுத்த ஆவிகளின் எண்ணங்களை துரத்தவும், மற்ற பிறருடைய மனதிலே இருக்கக்கூடிய குருட்டாட்ட பிசாசுகளை துரத்தவும் தேவன் அதிகாரம் தந்திருக்கிறார். வியாதியஸ்தர்களை குணமாக்கவும் என்றால் ஏதோ ஒரு சூழலிலே தேவனுடைய மன்னிப்பை பெற முடியாமல் மனிதர்களுக்கு விரோதமாக பாவம் செய்ததினாலும் உண்டாகக்கூடிய, இடையிலே உண்டாகக்கூடிய சரீர மனம் சார்ந்த குறைபாடுகள், அவைகளை குணமாக்கவும் வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்து, ஏனெனில் இது இரண்டுமே அசுத்த ஆவிகளின் கிரியைகளினாலே உண்டாகக்கூடியது. 3வது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கக்கூடிய அதிகாரம். 4வது பிணியாளிகளை சுஸ்தமாக்க என்றால் பிறவினால் உண்டான சூழல், பிறவி பிணிகளை நீக்கி சுஸ்தமாக்கும் அதிகாரமும் கொடுத்து அனுப்பினார். இது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிற அதிகாரம். வரங்களையும் அதிகாரங்களையும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. கிறிஸ்து நாம் ஒவ்வொரு மேலும் கொடுத்திருக்கிற இந்த அதிகாரத்தை அவருடைய ராஜ்யத்திற்காகவும் அவருடைய ராஜ்ய பிரசங்கத்திற்காகவும் நான் பயன்படுத்தும் போது அது அழகாக செயல்படும். நீங்கள் எதையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஆனால் என் வார்த்தையை, என் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பது போல தேவன் சொல்லுகிறார். Take his word. All earthly things will be provided. அதை நிகழ்த்தி காட்டுவதுதான் தேவன் 5000 பேருக்கு போஷித்தல். அவர்கள் இப்படியெல்லாம் தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னபடி கிராமங்கள் தோறும் என்றால் பாலஸ்தீனத்திலே தான் அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். கலிலி, சமாரியா, யூதாயா பிராந்தியங்களிலே அவர்கள் பணி செய்கிறார்கள். இது ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் மாதிரி ஆண்டவர் கொடுத்து அவர்களை அனுப்பினார். அவர்கள் மூலமாக, சீசர்கள் மூலமாக செய்யப்பட்ட சகல அற்புத நிகழ்வுகள் எல்லாம் தேசாதிபதியாக ஏரோதின் காதுகளிலே வந்து விழுகிறது. அப்பொழுது பலரும் பலவிதமாய் இயேசு கிறிஸ்துவை வர்ணனை செய்கிறார்கள். எலியா என்றும் தீர்க்கதரிசி என்று அவர்கள் பலவிதமாக அவர்கள் பேசிக்கொள்வதையும், பங்கு தேசாதிபதியாக ஏரோது கலங்கி பயந்து கிறிஸ்துவை காண விரும்பினால், ஏனெனில் நான் சிறைசேதம் செய்துவிட்ட, கொலை செய்த யோவான் ஸ்நானகன் தான் வந்துவிட்டானோ என்று பார்க்க ஆசைப்பட்டான். யோவான் ஸ்நானகன் என்றால் இவனை சந்திக்கும் போது, ஏரோதை சந்திக்கும் போது யோவான் ஸ்நானன் தானே பேசிவிடுவான் அல்லவா, அதை வைத்து அவன் அடையாளம் கண்டு கொள்ளலாம் என்று நினைத்தான் போலும். இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்த அந்த 2 வருடத்துக்குள்ளாக இவனுடைய தகப்பன் மகா ஏரோது கலங்கினான், கிறிஸ்துவை பார்க்க விரும்பினான். மகனுக்கும் இந்த சம்பவங்கள் எல்லாம் தெரியும் அல்லவா, ஆதலால் அவனும் கலங்குகிறான். அந்த கலக்கத்திலே கிறிஸ்துவை பார்க்க விரும்புகிறான். வல்லமையான காரியங்களை எல்லாம் அவற்றையும் தேவன் அவர்களுக்கு போதித்ததோடு மட்டுமல்லாமல் அவைகளை செய்தும் காட்டினார். சாயங்காலமான போது 12 சேர்ந்து வந்து தாம் இருக்கிற இடம் வனாந்திரமா இருக்கிறது, சுற்றி இருக்கிற ஊர்களின் கிராமங்களில் சென்று ஜனங்கள் போய் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று கேட்டார்கள். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது சீசர்களும் மக்கள் மேல் மனமிரக்கம் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். ஆனால் தேவனோ எல்லா
எல்லா மனிதர்களை காட்டிலும் மிகுந்த இரக்கமுள்ளவர் என்பதை அடுத்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு தேவன் ஆசீர்வதித்து ஜனங்கள் எல்லோரையும் அமர்த்தி 5000 புருஷர்களாய் இருந்தவர்களுக்கு போஜனத்தை கொடுத்து தான் மோசையை காட்டிலும் பெரியவர் என்றும் வனாந்தரத்திலே மன்னாவினாலே போஷித்த தேவன் உங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறேன் என்பதை காட்டுவது போலவும் அவர்கள் அந்த மன்னாவை சாப்பிட்டு திருப்தி அடையாதிருந்தார்கள். கிறிஸ்து தந்த இந்த அப்பமும் மீனுமோ திருப்தியாய் இருந்தது, மீதியாய் இருந்தது. ரொட்டி அப்பம் ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாகவும், மீன் என்பது மனிதர்களையும் மனம் திரும்பிய மனிதர்களை அடையாளம் காட்டுவதாகவும் அமைகிறது. கனி நிறைந்த வாழ்க்கையை அடையாளம் காட்டுவதாக அமைகிறது. இவைகளெல்லாம் கண்டு ஆச்சரியப்பட்டிருந்த பேதுருவிடத்திலே தேவன் கேட்கிறார், என்னை யாரென்று நினைக்கிறார்கள் என்று. அவர்கள் அப்பொழுது தனியாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது தேவன் அவரிடத்தில் இந்த காரியத்தை கேட்கிறார். மனிதர்கள், பொதுவான மனிதர்களும் மற்றவர்களும் என்னென்ன சொல்கிறார்கள் என்று யோவான் ஸ்நானகன் என்றும் எலியா என்றும் பூர்வ காலத்து தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் கேட்கிறார்கள், சொல்லுகிறார்கள் என்று பதில் கூறுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர், என்னை யார் என்று நீங்கள் அந்த ஒவ்வொருவரிடத்திலும் தனித்தனியாய் கேட்பது போல தேவன் சொல்லுகிறார். பேதுரு அதற்கு பிரயத்தனமாக, நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றான். அநேக அற்புத அடையாளங்களை பார்த்தது மாத்திரமல்லாமல் அவர்கள் கிராமங்கள் தோறும் சென்று செய்த பணியிலே 4 விதமான அதிகாரங்களை தேவன் தந்திருந்த சகலமும் இவர்கள் மூலமாக நடத்தப்பட்டதும் 5000 பேரை தேவன் போஷித்ததும் இவைகளை எல்லாம் ஒன்று கூட்டி பேதுரு அவர் கிறிஸ்துதான் என்று முடிவு செய்திருந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் அதை அங்கீகரித்தார். அதை 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அது முதல் தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் தனது பாடு மரணத்தை அவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார். தனது மரண வேளை மிகவும் நெருங்கிவிட்டது என்று ஆண்டவர் அறிந்தபடினாலே சீடர்களை முழுவதுமாக ஆயத்தப்படுத்துவது அவருக்கு விருப்பமாயிருந்தது. ஆதலால் அவர் தன்னை பின்பற்றி வருகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை பின்பற்ற வேண்டும் என்று அவர் அழைப்பு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வான் என்று யோவான் 3:16 வாசிக்கிறோம். அவரை பின்பற்றுகிற எவனும் ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து ஒவ்வொரு நாளும் அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டம் என்கிற சிலுவையை அனுதினமும் சுமந்து அவரை போலவே நடப்பதற்கு, அவரை போலவே செயல்படுவதற்கு அவரை பின்பற்ற வேண்டும். இந்த பூமியிலே நமது ஜீவனை ரட்சித்துக் கொள்ள நாம் விரும்பக்கூடாது. கிறிஸ்துவ நிமித்தமாக இந்த பூமியிலே நமது ஜீவனை நாம் இழப்பதற்கு கூட ஒப்புக் கொடுக்கும் போது அதை நாம் ரட்சித்துக் கொள்வோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். ஒரு விதை விதைக்கப்பட்டு விதைகள் முளைப்பது போல தேவனுக்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுத்தால் நாம் நித்திய ஜீவனாய் வாழ்வதற்கு சூழலை தேவன் உருவாக்கி தருவார். அதைத்தான் 25ஆம் வசனத்திலே, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ஏனெனில் உலகம் அழிந்து போகக்கூடியது, அதிலே அவனும் அழிந்து போவான், உலகமும் அழிந்து போகக்கூடியது. ஆதலால் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நித்திய ஜீவனுக்குரிய கிரியைகளை நடப்பிக்கும்படியாக பூமியிலே பிரயாசப்படுங்கள் என்று கிறிஸ்து நமக்கு பல முறை போதிக்கிறார். 26ஆம் வசனத்துல, என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ மனிதர்களை பிடிக்கிறவராக்குவேன் என்று தேவன் சொல்லி இருந்தார் அல்லவா? அதை இன்னொரு அடைமொழிகளே இங்கே பேசுகிறார். அவனை குறித்து மனுஷகுமாரும் தம்முடைய மகிமையிலே பிதாவின் மகிமையோடு பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். இங்கே நிற்கிறவரில் சில தேவனுடைய ராஜ்யத்தை காணி முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவனுடைய ராஜ்யம் என்பது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை காண்பதும் பரலோகத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துவை காண்பதும் தான் தேவனுடைய ராஜ்யம். அது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து ஆரம்பித்து அவருடைய 2ஆம் வருகை வரைக்கும் உள்ளதுதான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சரீரத்தின் காட்சியை 12 சீசர்களும் கண்டிருந்தார்கள். யோவான் என்கிற சுவிசேஷகனோ சிங்காசனத்தில் வீற்றிருந்த கிறிஸ்துவை வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் எழுதுவதை நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அவன் கிறிஸ்துவை சிங்காசனத்திலும் சிலுவையிலும் சிங்காசனத்திலும் தரிசித்தவன். தேவன் தாம் எப்படிப்பட்ட மகிமையுள்ள தேவனாக வருவார் என்பதை மறுரூபமாக இந்த 12 சீசர்களுக்கும் காட்ட விருப்பமுற்றார் போலும். லூக்கா இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதும் போது தன்னை 3rd பர்சனாக வெளியில எக்ஸ்க்ளூடிங், தன்னை ஒதுக்கி அந்த சம்பவங்களை எழுதுவதை, வார்த்தையை கையாளுவதை நீங்கள் காணலாம். அதை வைத்துத்தான் நாம் இதை லூக்கா எழுதினார் என்று சொல்லுகிறோம். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாக இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் என்று இவரை தன்னை தனி மனிதனாக இந்த குழுவிலே இல்லாதவனாக சித்தரிப்பதை பார்க்கலாம். அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோட நின்று அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள் என்று எழுத்தாளன் தான் அந்த குரூப்ல இல்லை என்பதை ஊர்ஜிதமாக எழுதுகிறார். இந்த மறுரூப நிகழ்வு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு மறுமையிலே எப்படி காணப்படுவார் என்பதை வெளிப்படுத்துகிற வண்ணமாக இருந்தது. இப்படி தேவன் மறுரூபமாகி மீண்டும் இவர்கள் தேவனை, கிறிஸ்துவை அறிந்த பின்பு நாம் இங்கே கூடாரம் போடுவோம் என்று ஒரு யோசனையை சொன்ன பின்பும் அவருடைய அறியாமையை நீக்குவதற்காக தேவன் படிப்படியாக தம்மை வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். ஒரு மேகம் அவர்கள் மேல் நிலையிட்டது. இது சீனாய் மலையிலே மேகத்தினூடே தேவன் பேசியதற்கு அடையாளமாக இங்கே செயல்படுத்தி காட்டுகிறார் கிறிஸ்து. அந்த மேகம் அவர்கள்
அவர்கள் மேல் நிழலிட்டதினாலே அவர்கள் அதற்குள் பிரவேசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடர்த்தியான அந்த மேக நிகழ்வு அவர்களுக்கு ஒருவேளை அவர்கள் மிதந்திருக்க வேண்டும். உயிர்த்தெழுதலிலே எப்படி திருச்சபையானது எடுத்துக்கொள்ளப்படக்கூடும், உயிர்த்தெழுதலின் ஒரு மாதிரியை அவர்கள் அனுபவித்திருக்க வேண்டும். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆனால் அங்கே கிறிஸ்து தவிர வேறொருவரும் காணப்படவில்லை என்பதை மிக தெளிவாக எழுதுகிறார். காரணம், அந்த சத்தம் இயேசுதான். அவர்கள் எல்லோரும் இவை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டார்கள். பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, கிறிஸ்துவே அவரை வெளிப்படுத்தினார் என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சீசர்கள் கிறிஸ்துவை என்று அல்ல, பிதாவாகிய தேவனையும் தரிசித்தார்கள். கிறிஸ்துவே பிதாவாகிய தேவனாக அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஆமென். திரளான ஜனங்கள் அவருக்கு பின்பாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டிருந்த ஒரு குமாரனை, புத்திரனை ஒரு தகப்பன் கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வருகிறார். அந்த குமாரன் அவருக்கு ஒரே பிள்ளையா இருக்கிறான். எவரிவின் மகள், ஒரே மகள். கிறிஸ்து அவளோடு உயிரோடு எழுப்பினார். அவர் அங்கே ஒரு செய்தியை சொல்லுகிறார். உங்கள் மரணத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என் ஜீவனை, என் உயிர்த்தெழுதலை உங்களுக்கு தருகிறேன். இங்கேயும் ஒரே பிள்ளையாண்டான். அவனை அளக்களித்தது ஆவி, அசுத்த ஆவி. எவருவின் மகள் மரித்தது மரணத்தை ருசி பார்த்தாள். பிசாசு நம்மேல் வைத்திருந்த மரண அவஸ்தையை ருசி பார்த்தாள். இப்படி மரணத்தையும் அசுத்த ஆவியையும் ஜெயமாக விழுங்கியவர் கர்த்தர் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களும் விசேஷமாக சீஷர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதங்களை எல்லாம் கிறிஸ்து நிகழ்த்தி காட்டுகிறார். இவைகளெல்லாம் லூக்கா எழுதுகிறார். ஏனெனில் பின்வரும் அப்போஸ்தலர் நடைப்படிகளிலே அவர் எப்படி இதை ரிவர்ஸ்ல அவர் பார்க்கிறார். அந்த அற்புதங்கள், அதிசயங்கள், திருச்சபை வளர்ச்சி இவைகளெல்லாம் பார்த்து விட்டு இதற்கு காரணம் எது, அடிப்படை எது என்று தேடி இந்த சுவிசேஷ புத்தகத்தை ஒழுங்கும் கிரமமாக எழுதுகிறார். பிதாவாகிய தேவன் தமது ஏக புத்திரனை பலியாக கொடுத்து ஒவ்வொரு மனிதனின் ஏக புத்திரர்களை பாதுகாத்தார். கிறிஸ்து நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். பிசாசுக்கு செலுத்த வேண்டிய விலைக்கிரயங்கள் செலுத்தப்பட்டது. ஆனாலும் கிறிஸ்து எனக்குள்ளாக வரும் வரைக்கும், முழுமையாக உருவாகும் வரைக்கும் பிசாசு என்னை போராடுவான், என்னிடத்தில் போராடுவான் என்பதை 42ஆம் வசனத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். கிறிஸ்து 44 இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள், மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்புக்கொடுக்கப்பட போகிறார் என்று அவர் மீண்டுமாக அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். 45ஆம் வசனத்திலே அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைபொருளாய் இருந்தது. வேதத்தை நாம் திரும்ப திரும்ப ஏன் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே பல மறைபொருள்கள் மறைந்திருக்கிறது. இந்த உலகத்திலே மிகவும் ரகசியமான புத்தகம் என்னவென்றால் அது வேத புத்தகம் தான். வாசிக்க வாசிக்க ரகசியங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இவர்கள் இந்த மாமிச கண்களோட இருந்தபடியினாலே அவர்களுக்குள்ளாக சரி கிறிஸ்துவ போயிட்டாருன்னா, மரித்து விட்டாருன்னா நம்மளை வழிநடத்த ஆள் வேணுமே, அப்ப நம்மள யார் லீடரா இருப்பாங்க அப்படின்ற ஒரு யோசனையிலே அவர்கள் இருந்தார்கள். அதனால் கிறிஸ்து ஒரு குழந்தையை எடுத்து அவர்கள் முன்பாக நிறுத்தி, சிறு குழந்தை தங்களுடைய பெரியவர்களை, பெற்றோர்களை சார்ந்து வாழும் டிபெண்டன்சி, தன்னிச்சையாக செயல்படாது. பெரியவர்கள் அதற்கு வழிநடத்த அந்த காரியங்களை செய்யும். பெரியவரிடத்தில் இதை எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டு செய்யும். இப்படி ஒரு குழந்தையை போல நீங்கள் என்னோடு இருக்க வேண்டும். நான் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இருந்து வழிநடத்துவேன். நீங்கள் ஒருவரையும் ஆளுவதற்கல்ல, ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் நாமத்திற்கு விரோதமாக செயல்படாதவன் கிறிஸ்துவின் பட்சத்தில் இருக்கிறான். அதனால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அநேகர் எழும்புவார்கள், உங்கள் மூலமாக மட்டும் என்று எதிர்பார்க்க கூடாது என்றெல்லாம் அவர்களுக்கு தெளிவான ஒரு உரையை அவர்களுக்கு நிகழ்த்துகிறார். பஸ்கா பண்டிகையை அனுசரிப்பதற்காக அவர்கள் கலிலே பிராந்தியத்திலிருந்து யூத பிராந்தியத்திற்கு சமாரியா தேசம் வழியாக நடந்து வரலாம் என்று சொல்லி திட்டமிட்டு அவர்கள் சமாரியாவின் கிராமத்தின் வழியாக பிரவேசித்தார்கள். அப்பொழுது அந்த ஊரார் யூதர்கள் இதன் வழியாக நடக்க மாட்டார்களே, நீங்கள் ஏன் போகிறீர்கள் என்று தடுத்தார்கள். சீசர்களுக்கு அதிகாரம் கிடைத்திருந்ததல்லவா, அதனால் அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் எலியா செய்தது போல பெரிய தீர்க்கதரிசி நாங்கன்னு காட்டட்டுமா என்று கேட்கிறார்கள். அவர்களுக்குள்ளாக சமாரியா அவர்களை குறித்து ஒரு பெரிய வெறுப்புணர்வு மனதிலே இருந்தது. அந்த வெறுப்புணர்வை தேவன் அகற்ற விரும்பினார். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று அதட்டி, மனுஷகுமாரன் ஏன் வந்திருக்கிறார், நீங்கள் யாரை பிரதிபலிக்க வேண்டும் என்பதை 56ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, அது எந்த மனிதனாய் இருந்தாலும் அவனுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்திருக்கிறேன், ரட்சிக்கிறதற்கே வந்திருக்கிறேன் என்று தான் வந்ததின் நோக்கம் உலக மக்கள் அனைவரும், ஆதாமிற்குள்ளாக தொலைந்து போன சகல மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே நோக்கம்தான். அந்த நோக்கத்திற்குத்தான் உங்களையும் நான் உருவாக்கி இருக்கிறேன் என்பதை தேவன் மிக தெளிவாக அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். இறுதியாக அவர்களுக்கு, நீங்கள் எனக்கு சீஷர்களாய் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சில விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். இட் இஸ் நாட் பை செல்ஃப்,
பட் யூ ஆர் சூசன் பை காட். நீங்கள் உங்கள் சுய நீதியினாலே என்னை பின்பற்ற முடியாது, ஆனால் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவரை நீங்கள் சார்ந்து அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து செயல்படும் போது நீங்கள் எனக்கு ஊழியம் செய்ய முடியும் என்பதை தேவன் இங்கே விளக்கப்படுத்துகிறார். ஒருவன் ஓடி வந்து அவரை பின்பற்ற விரும்புகிறேன் என்றான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தலை சாய்க்க எனக்கு இடமில்லை, இந்த பூமியிலே எந்த சம்பத்தும் பிடிப்பும் எனக்கு இல்லை. அவன் போய்விடுகிறான். ஒருவன் தனக்கென வேலைகளை வைத்திருக்கிறான், அதற்கு முதன்மையான இடத்தையும் 2ஆம் இடத்தை தேவனுடைய கட்டளைக்கும் கொடுக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மரித்தவர்கள் தங்களை அடக்கம் பண்ணட்டும், அவர்கள் மரணத்துக்கென்று முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீ வா, நீ வந்து ஜீவனுடைய தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி என்று அவனுக்கு அழைப்பு கொடுக்கிறார். இப்படித்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று 12 சீசர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். ஒருவன் வர விருப்பம், ஆனால் உறவுக்கு நன்றி செலுத்த வேண்டிய கடமைகள் இருக்கிறதே என்று சொல்லுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கலப்பையின் மேல் நீ கை வைத்து விட்டால் திரும்பி பார்க்க கூடாது. அது எந்த சூழலாய் இருந்தாலும், எந்த உறவாய் இருந்தாலும் அவர்களுடைய அனுமதி தேவையில்லை, நீ முன்னோக்கி நடந்து செல் என்று தேவனுடைய ராஜ்யத்திற்கான தகுதியை குறித்து இங்கே விளக்கப்படுத்துகிறார். இப்பொழுது சீசர்கள் எந்த சூழலிலே எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவு மனநிலைக்கு வந்துவிட்டார்கள். இவர்களுக்குள்ளாக இந்த தெளிவு வரவும் தேவன் மற்ற 72 பேரை அனுப்பும் பணியிலே யோசனைகளை செய்கிறார். அதை நாம் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். தேவன் தாமே ஆழமான சத்தியங்களை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.